الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وقال نبينا صلى الله عليه وسلم: كن في الدنيا كأنك غريب أو غابر السبيل. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் பல்வேறுபட்ட ஜீவராசிகளையும் படைத்து அவனை வணங்குவதற்காகவே இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் எங்களுக்கு சொல்லியுள்ளார். இவ்வாறு அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையுடைய கட்டங்கள் என்பது பல்வேறு கட்டங்களாக பிரிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நாம் பார்ப்போமேயானால், இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லி ஒரு கட்டமும், நாம் மரணித்ததன் பிற்பாடு கபருடைய வாழ்க்கை என்று இரண்டாவது கட்டமாகவும், மூன்றாவது கட்டமாக அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய அந்த வாழ்க்கையும் மறுமையுடைய அந்த வாழ்க்கையும் என்று எங்களுடைய வாழ்க்கைகள் பல்வேறு கட்டங்களால் பிரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த மறுமையை ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று மாற்று மதத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் மறுமையை ஈமான் கொண்டிருப்பார்கள், மறுபிறவியை ஈமான் கொண்டிருக்க மாட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் மறுமையையும் ஈமான் கொண்டிருக்க மாட்டார்கள், மறுபிறவியையும் ஈமான் கொண்டிருக்க மாட்டார்கள், கடவுள் என்கின்ற ஒரு கொள்கையும் ஈமான் கொண்டிருக்க மாட்டார்கள். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் ரசூல்மார்களையும் நபிகளும் உள்ளது, அதை ஈமான் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எத்தி வைத்தவனாகவே இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மறுமையை நாங்கள் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த மறுமைக்காக நாங்கள் எதை செய்து வைத்திருக்கின்றோம்? இந்த மறுமைக்காக நாங்கள் சேகரித்தவைகள் என்ன? மாறாக இந்த உலகத்துக்காக நாங்கள் எதை சேகரித்து வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால், உலகத்துக்காக சேகரித்தவைகள் தான் அதிகமே தவிர மறுமைக்காக சேகரித்தவைகள் குறைவாகவே இருக்கின்றது, ஒரு சிலரை தவிர, அல்லாஹ் நாடின ஒரு சிலரை தவிர. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு அந்த மறுமைக்காக அவன் உழைக்க வேண்டுமாக இருந்தால் மறுமை பற்றிய சிந்தனையும் மறுமை பற்றிய அச்சமும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சம்பவம் தான் இது. ஜுஹைனா வருகின்றார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு
நீங்கள் என்ன செய்யுங்கள், தண்டனை வழங்குங்கள் என்பதாக அந்த பெண் குறிப்பிடுகின்றார். அந்த பெண் குறிப்பிட்ட இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், அந்த பெண் என்ன செய்கின்றார், அந்த விபச்சாரம் செய்ததற்காக தண்டனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகின்றார். என்ன தண்டனை? அவர் திருமணம் முடித்ததன் காரணத்தால் அவர் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு தண்டனை, தனது உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு தண்டனைக்கு அந்த பெண் என்ன செய்கின்றார், நாடி வருகின்றார். யாரும் அவரிடம் போய் என்ன செய்யல, அவரிடம் பலவந்தமாக நீ செய்து விட்டாய், மாறாக அந்த பெண்ணாகவே வந்து என்ன செய்கின்றார், அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ள நாடுகின்றாள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கேட்காங்க. கேட்டதுக்கு பிற்பாடு வயிற்றுல குழந்தை இருக்கா, ஓ குழந்தைய பெற்றெடுத்துட்டு வாங்க. அந்த பெண் குழந்தைய பெற்றெடுத்துட்டு வாரா. அதன் பிற்பாடு குழந்தைக்கு என்ன செய்யுங்க, பாலூட்டி முடிஞ்சதுக்கு போவாங்க. இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட எப்படி ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட அந்நளவா போயிருக்கு. குழந்தை போடுறதுக்கு ஒரு 10 மாசம் என்றாலும் 9 மாசம் என்றாலும், பால்குடி மறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் என்றாலும், அந்நளவாக ஒரு 3 வருடம் என்ன செய்யும் போயிருக்கு. அந்த 3 வருடத்தின் பிற்பாடு கூட அந்த பெண் என்ன செய்கின்றார், அந்த தண்டனையை அனுபவிக்க, அந்த உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக வருகின்றாள் என்று சொன்னால் என்ன காரணம்? என்ன உண்மையின் மீதான அச்சம்? அல்லாஹ் என்னை இந்த விஷயத்துக்காக மறுமையில் என்னை தண்டித்து விடக் கூடாது என்கின்ற ஒரு அச்சம் அவர்களிடம் இருந்தது. ஆனா எங்களிடம் இப்போது அந்த அச்சம் என்பது இல்லை. இந்த உலகத்துல நாங்க ஒரு பாவத்தை செய்யறோம் என்று சொன்னா, மற்றவன் நான் செய்யற பாவத்தை பார்க்க கூடாது என்று விரும்புகிறோமே தவிர, நான் பாவம் செய்து விடக் கூடாது. அந்த பாவத்தை செய்தாலும் நான் அதற்குரிய பரிகாரத்தை இந்த உலகத்திலே செய்துவிட வேண்டும், அந்த மறுமையிலே போய் கை சேதப்பட்டு விடக் கூடாது என்கின்ற ஒரு நிலை எங்களிடம் இல்லை. இந்த உலகத்தின் மீதான மோகம் அந்த அளவு ஆட்கொண்டு விட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தை பகுதியில் நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். வீதியால நடந்து போய் கொண்டிருக்கின்ற போது இரு மரங்கிலும் சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹ்வின் 2 பக்கத்திலே சஹாபாக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் போது ஓரத்துல ஒரு ஆடு செத்து கிடக்கு. ஒரு ஆடு செத்து கிடக்கு. ரசூலுல்லாஹ் போறாங்க. அந்த ஆட்டுட ஒரு காது வந்து டேமேஜ் ஆகி இருக்கு. அந்த ஆட்டுட காதை பிடிச்சி ரசூலுல்லாஹ் கேட்காங்க சஹாபாக்களை பார்த்து, இந்த ஆட்டை 1 திர்ஹம் கொடுத்து வாங்குறதுக்கு உங்களை யார் தயாராக இருக்கீங்க? சஹாபாக்களை பார்த்து கேட்காங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஒரு செத்த ஆடு, இது எங்களுக்கு தேவையற்றது என்று சொல்லி எல்லோரும் வாங்க மறக்கிறார்கள். அதன் பிற்பாடு ரசூலுல்லாஹ் 2ஆம் கட்டமாக, இதை இலவசமாக பெற்றுக் கொள்வதற்கு உங்களில் யாராவது தயாராக இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு பதில் அளிக்காங்க, யா ரசூலல்லாஹ், உயிரோடு இருந்தால் மாட்டோம். என்று சொன்னால் காதுல ஒரு டேமேஜ் இருக்கு, காதுல ஒரு சின்ன குறை இருக்கு, அதால நாங்க உயிரோட இருந்தா கூட இதை வாங்க மாட்டோம். இது செத்து போய்த்து நாங்க எப்படி வாங்குவோம்? இதை கேட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த ஆட்டை நீங்க எந்த அளவு அற்பமாக நினைக்கீங்களோ அதை விடவும் அதிகமான அளவும் அற்பமானதுதான் இந்த உலகம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு ஒப்புமையை காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் ஒரு அற்பமான ஒன்று என்பதை சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள். அந்த அளவுக்கு இந்த உலகம் ஒரு அற்பமானது. ஆனால் இந்த உலகத்துக்காக நாங்க ஓடுறோம், உழைக்கம், சண்டை குடிக்கம், போட்டி போடுறோம், பொறாமப்படுறோம், அனைத்தும் இந்த உலகத்துக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீபுன். அவர்கள் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வாரத்துக்கு முதல்ல ரலியல்லாஹு
அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்துக்காக மதீனாவிலே மிச்ச கஷ்டப்பட்ட ஒரு நபித்தோழர் சாஹிப் அவர்கள். எவ்வாறுபட்ட ஒரு நபித்தோழர், எந்த ஒரு நபித்தோழருக்கோ எந்த ஒரு நபிக்கோ நடக்காத ஒரு அதிசயம் அவருடைய மரணத்தில் நடந்தது. சாஹிப் அவர்களுடைய அந்த மரண செய்தி கேட்டு இந்த அகிலத்தினுடைய அரசன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த அரசு அடங்கியது. சுப்ஹானல்லாஹ், எவ்வாறு ஒரு நபித்தோழராக இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அரசு அடங்கியது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு ஈமான்தாரியாக இருந்திருப்பார். அவருடைய கபர்ஸ்தானத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த கபர்ஸ்தானத்திலே இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். மறுநாள் கொஞ்ச நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் முதலாவதாக சுப்ஹானல்லாஹ் என்று கூறினீர்கள், என்ன காரணம்? இரண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினீர்கள், என்ன காரணம் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த கபருடைய இடையிலே இருக்கின்ற சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த கபர் என்ன செஞ்சிச்சு? நெருக்கியது. இதை பார்த்தனால் இவர் எவ்வாறுபட்ட ஒரு நபித்தோழர் என்பது நமக்கு தெரியும். அவருக்கு நெருக்கியது என்பதை நான் நினைக்கும் போது பார்க்கும் போது சுப்ஹானல்லாஹ் என்று கூறினேன். அந்த கபர் உடனே நெருக்குவதை விட்டது. நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று குறிப்பிட்டேன் என்று கூறிவிட்டு சென்றார்கள். இந்த கபருடைய அந்த நெருக்கம் என்பது, கபருடைய அந்த அழுத்தம் என்பது ஒருவருக்கு இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கப்படுவதாக இருந்தால் அது சஅத் இப்னு முஆதாக இருந்திருப்பார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கபருடைய நெருக்கம் என்பது, இந்த கபருடைய அழுத்தம் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இதை நினைத்து எப்போதாவது நாங்கள் வருந்தி இருக்கின்றோமா? இதை நினைத்து நாங்கள் எப்போதாவது அஞ்சி இருக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கை இதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. ஒரு உயிர் பறிக்கப்பட்டது முதல், உதாரணமாக இந்த உலகத்திலே நான் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்கின்றேன் என்று சொன்னால், உதாரணமாக 70 வருஷம் வாழ்ந்து விட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு மருத்தாய்க்கு வச்சுக்குவோம். 7 மணிக்கு மருத்தாய்க்கு சென்றா உதாரணமாக எத்தனை மணிக்கு அடக்குவாங்க? பகல் 3 மணிக்கு அல்லது பகல் 1 மணிக்கு அடக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அடக்கினா அந்த 7 மணி இருந்து அந்த 1 மணி வரைக்கும் தான் எங்க உயிர் எங்களிடம் இல்லாமல் போகும். அதன் பிற்பாடு உடனே நம்ம உயிர் என்ன செய்யப்படும்? கபருடைய வைக்கப்பட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் எங்க உயிரை கட்ட வந்துடும். அதன் பிற்பாடு நாங்கள் நல்ல அடியாராக இருந்தால் அது ஒரு சுட பூஞ்சோடையாக அது இருக்கும். மாற்றமாக ஒரு கெட்ட அடியானாக நான் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சின்னமாகிவிடும். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மலக்குகளை அனுப்பி கேள்விகளை கேட்பான். கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதில் அளிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? அந்த நரகத்தினுடைய விரிப்பை விரியுங்கள், நரகத்தினுடைய கதவை திறந்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ், எத்தனை வருஷம் லேசா நினைச்சிட்டு இருக்கிறார்கள். எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய வாப்பா, இதற்கு முந்தைய எத்தனையோ முஸ்லிம்கள், சஹாபாக்கள் தொடக்கம் எத்தனை பேர் அந்த கபூர்ல எத்தனை வருஷமா இருக்காங்க? எத்தனை வருஷம்? அந்த சஹாபாக்கள் எடுத்துக் கொள்ளுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எத்தனை சஹாபாக்கள், எத்தனை கோடி முஸ்லிம்கள் அந்த கபூர்ல இத்தனை வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 60 வருடம் 70 வருடம் வாழ்க்கையை யோசித்து அதுக்காக கஷ்டப்பட்டு அதுக்காக பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது. இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் நான் நினைச்சிருந்தீங்க. ஒவ்வொரு நாளும் கலியக்குள்ள என்னவோ
ஒரு வருஷம் கழிஞ்சா அந்த கபருடைய வாழ்க்கை என்பது, அந்த மறுமையுடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமான சவால்களை எத்தனை வருடம் வாழப் போகிறோம் என்பது எனக்கு தெரியாது. அந்த கபருக்குள்ள நாங்க எத்தனை வருடம் வாழப் போகிறோம் நமக்கு தெரியாது. எங்களுடைய தாய்மார், எங்களுடைய தந்தைகள், எங்களுடைய தாயுடைய தாய், எங்களுடைய தந்தையுடைய தந்தை எத்தனை அந்த கபருக்குள் எத்தனை வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றியாவது சற்று சிந்தித்திருக்கிறோம். அவர்களை பற்றியாவது நாங்கள் சற்று சிந்தித்திருக்கின்றோமா? அவர்களை யோசிச்சாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை கொண்டாடலாம். மாற்றம் இல்லாத ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டோம். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வை எந்த முகத்தை கொண்டு நாங்கள் சந்திப்பது? அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எங்களுடைய அந்த தலைக்கு மேலே இந்த சூரியன் கொண்டு வரப்படும். அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் எந்தவித நிழல் மாற்ற நிலையும் ஏழை கூட்டத்துக்கு என்ன செய்யப்படும்? நிழல் வழங்கப்படும். எந்த கூட்டத்திலேயாவது நாங்கள் இருக்கோம் என்பதற்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். நாம் லேசா நினைச்சிருக்கோம். எத்தனையோ தொழிலாக இருக்கிற இந்த சூரியன் இதே தாங்க நம்மளால ஒரு மைலுக்கு மேல ஆக கூடினது, ஒரு மைலுக்கு மேல அந்த சூரியன் இருக்கு. சுட்டெரிச்சு கொண்டு இல்லையா? சுட்டெரிச்சு கொண்டு சகோதரர்களை நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நான் செல்றதான இந்த இடத்துல நான் செல்ற அளவுக்கு கூட அந்த இடம் இருக்காது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடமாக இருக்கும். இந்த உலகம் முழுக்கதாக அல்லாஹ் மாற்றி விடுவார். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார், இந்த உலகத்தை நாங்கள் முற்று முழுதாக மாற்றி வைத்து விடுவோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் அனைத்து காதல் நீராக போய்விடும். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அடி அடியாக வர வைப்போம். எல்லோரும் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். அனைத்தையும் நாங்கள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பது சொற்ப காலம். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியதன் பிரகாரம் கொஞ்சம் காலம் பாடம் வந்திருக்கும். நாங்கள் தயார் செய்ய வேலைகள் எல்லாம், எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் மறுமைக்காக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் படைக்கப்பட்ட சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் என்ன செய்வார்? விசாரிப்பார். நீ என்ன செஞ்சாய்? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் முதலாவதாக கேட்கப்படுகின்ற கேள்வி, அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் முதலாவதாக கேட்கப்படுகின்ற கேள்வி தொழுகையை பற்றி. முதலாவதாக அல்லாஹ் கேட்பான். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த தொழுகை விடயத்தில் அல்லாஹ் முதலாவதாக கேட்பானே, இந்த தொழுகைக்கு நாங்கள் எந்த பதில் அளிக்க இருக்கின்றோம்? அதிகமான பள்ளிவாயல்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் பள்ளிவாயல்கள் இருக்கின்றது. ஆனால் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது. அட்லீஸ்ட் தொழுகையில கூட நாங்கள் எங்களுடைய பின்பற்றல்கள், இந்த இஸ்லாத்தின் பிரகாரம் பின்பற்றல் இல்லை என்று சொன்னால் இன்று வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கின்றார். எதை கொண்டு போகிற வறுமைக்காக அல்லாஹ் ஒவ்வொரு கேள்வியாக கேட்பானே, ஒவ்வொரு முடியாக முடிப்பானே. சர்வசாதாரணமாக நாம் கடந்து செல்கிறோம். எல்லா விஷயங்களையும் அச்சொத்தாக அல்லாஹ் முடிப்பான். நாம நினைச்சிட்டீங்கமா சும்மா நடந்து போய் தப்பிச்சுட்டு பேசுறல்ல. உதாரணமாக எல்லாரும் நிக்கக்குள்ள நல்லா கல்ஜலவாங்க, வெட்டா கல்ஜலவாங்க சொன்னா நாம பேசுறலாம் நினைச்சிட்டீங்க. லேசில போகேனா கடும் கஷ்டம். அந்த நிலைமை, அந்த சிச்சுவேஷன் கடும் கஷ்டமாக இருக்கும். நீங்க பேசிய
வாழ்க்கை நம்ம வாழ்க்கை பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களை, மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எல்லோருடைய வாயிலும் வார்த்தைக்கு பின்ன உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது என்று சிக்கியிருக்கும். பயம் தான் பண்ற, சும்மா தான் கேட்கிற, வாழ்க்கையில மாற்றமே வெளியில்லைன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறான், அல்லாஹ் வந்து தூய்மையானவற்றை விரும்பக்கூடியவன். எல்லா குர்ஆன் வசனங்களையும் கேட்டுக்கொண்டு பயானை கேட்டுக்கொண்டு ஹராத்துல சாப்பிடணும். வீடு சிக்கரட்டை விற்கும், வீடு சிக்கரட்டை வித்து அதுல உழைக்கிற காசை எடுத்து திங்கும். ஹராமான வியாபாரங்கள் செய்யறோம், அந்த வியாபாரத்துல வர காசை நாம என்ன செய்யறோம்? திங்கும். நாம திங்குறது மட்டுமல்லாம நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்கும். எத்தனையோ ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஹராமான விடயங்கள் இருக்கும் போது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர்கள் சித்தா கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராமான விடயங்களை செய்து கொண்டு, ஹராமான உடுப்பை உடுத்திக் கொண்டு, ஹராமான சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டு, இதெல்லாம் கேட்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருதில்லை. ஹராத்தை தான் சாப்பிடுறோம் எந்த அடிப்படையில் நாம் வாழணும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஹராமான ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் சொன்னா, ஒரு பயானையோ அல்லது ஏதோ கேட்க வேண்டும் சொன்னா இந்த வாழ்க்கையில மாற்றம் வரணும். வரல கேட்டுக்கொண்டு வீடு விற்கிற கூட சரிக்காம கேட்டுக்கொண்டு அப்படியே போய் கடையை வந்து வீடு விற்க வேண்டும் சொன்னா இந்த வகையில் நியாயம். அல்லாஹ் நம்மளை படைச்சு ஒரு நல்ல நிலையில இந்த உலகத்துல வச்சிருக்க, ரோட்ல பிச்சை எடுத்து வச்சிருக்காங்க நம்மள இல்லையே, கை முழங்கி கால் முழங்கி நம்மளை வச்சிருக்காங்க இல்லையே, ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகி இவ்வளவு சுக்குர் செய்யணும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு தந்திருக்காங்க. இப்பதான் மாற்றம் பெறப்போகுது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் கையளிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மற்றவர்களுடைய மானம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. நாம் என்ன செய்யறோம்? அண்மையில ஒரு சம்பவத்தை பார்த்தோம். Facebookல என்ன இருந்துச்சு? அந்த பிள்ளைகள் அயல் கிராமத்துல ஒரு பிள்ளைகள், அது மட்டும் இல்லை ஏராளம். இப்ப Facebookல திறந்தாலே அவன் அங்க ஓடின, இங்க ஓடின, அவன் அமையோட ஓடின, இவையோட ஓடின, இதான் சம்பவங்கள். ஆனா இதுல நம்மளோட கடற்பாடு என்ன? நம்ம என்ன செய்யறது? இத அந்த வீடியோ வந்தா கூட நம்ம அதை தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்குற அந்த பண்பு கூட நம்ம கிட்ட வரல. அந்த அளவு ஈமான் கூட நம்ம கிட்ட வரல. ஃபுல்லா பார்த்து கொண்டு 2 தடவை பார்க்கிறேன், அதுக்கு பிறகு 4 பேர் கலைக்கிறேன். இப்படியா இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வருகிறார். நபித்தோழர் மாறாரு, யா ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன். ரசூல் அங்கல திரும்புறாங்க, இங்கல திரும்புறாங்க. இல்ல, அவர் நிக்காரு. விபச்சாரம் செஞ்சதுனால அவருக்கு என்ன செய்யப்படுகிறது? இறுதியாக 2 சம்பவத்துக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. தண்டனை வழங்கப்பட்ட இடத்துல ஒன்றை நாம் இந்த இடத்துல பார்க்கணும். ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா ஒரு விபச்சாரம் செஞ்சது? யாரோட விபச்சாரம் செஞ்ச கேட்டாங்களா? இல்லையே. நீ எப்படி விபச்சாரம் செஞ்சாய், எங்க செஞ்சாய், இப்படி எல்லாம் கேட்டாங்களா? ஆராயல. அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் அதை மறைக்கிறதுக்கு பார்த்தாங்க. இந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நபித்தோழர் என்ன செய்யறாரு? விபச்சாரம் செஞ்சு கல்ல அறியப்படுகிறது. அந்த நபித்தோழர் ஊர்றாரு. ஓடினோட அதை எரிஞ்சி கொலை செஞ்சு விடுறாங்க. அது பிற்பாடு கல்ல வந்து நபித்தோழர் வந்து அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த நபித்தோழர் என்னங்க ஓடினார். அந்த நபித்தோழர் ஓடினார். மாகிஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஓடினாங்க. கல்லறை தாங்கியலாம ஓடினாங்க. நான் உடனே யா ரசூலல்லாஹ் எரிஞ்சி கொலை செஞ்சிட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓடினாருன்னா விட்டுருக்கலாமே அவரை, ஓடினாருன்னா விட்டுருக்கலாமே அவரை. எப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹ் அவருடைய பாடும் விஷயத்துக்கு நம்ம சர்வ சாதாரணமாக இதெல்லாம் என்ன செய்யறோம்? ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது, உங்களுடைய மானத்தில் கையெழுப்பதற்கு யார் நமக்கு அந்த அதிகாரம் தந்தையாக இந்த மார்க்கமே செல்லுது. ஒருவருடைய மானம் மற்றவர்களுக்கு அமானியம். சர்வ சாதாரணமாக
செய்யணும். நாளைக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிச்சுட்டு போயிடுவான். ரசூலுல்லாஹ் கொலை செய்ய வந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனத்திலே இருக்கிற சுவனத்துக்கு நண்பராக கூறப்பட்டார்கள். அவ்வாறுபட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சார்? மன்னிப்பு அளித்தார். ரசூலுல்லாஹை கொலை செய்ய வந்தவர்கள், ரசூலுல்லாஹை உயிரிழந்து மதித்திருக்கக்கூடியவர்கள் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் நாளைக்கு மன்னிச்சுட்டு போயிடுவான். ஆனா அவளை பேசினதுக்காக நாம் என்ன செய்யணும்? மறுமையில கை சேதப்படணும். இவ்வாறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அந்த சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்டுட்டோம், பயான கேட்டுட்டோம், வாராத கேட்கும், போன்களை பார்க்கும், கடந்து செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு விடயத்தில் மாற்றத்தை கொண்டாடக்கூடியவர்களாக நாளாந்தம் ஏதோ ஒரு அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் மறுமைக்காக ஏதோ ஒன்றை செய்து செய்து முன்னேறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், அதிகமாக மறுமை சம்பந்தமான வசனங்களை கேட்க வேண்டும். மாறாக நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? வெளியால போனோம், சிரிக்கும், விளையாடுறோம், ஜோக் பண்றோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் செய்யத்தான் வேண்டும். ஆனா நாம ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம அந்த குர்ஆனுக்கான நேரத்தை ஒதுக்கணும். மறுமையை சம்பந்தமாக என்ன செய்யணும்? யோசிக்கணும். மறுமை சம்பந்தமான விடயங்களை அதிகமாக என்ன செய்யணும்? பரப்பணும். இதெல்லாம் செய்யாமலுக்கு எங்களுடைய வாழ்க்கையில வந்தம் வாழ்ந்தம் ஏதோ ஒரு அடிப்படையில் செய்யப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எந்தவித ஆடையும் இல்லாமல், அந்த செருப்பு கூட இல்லாமலுக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பப்படுவோம். எனவே நன்றாக சிந்திக்க, ஒரு செருப்பு கூட இல்லாமலுக்கு, ஒரு ஆடை கூட இல்லாமலுக்கு அந்த மறுமையிலே எழுப்பப்படுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் எதுக்காக உழைக்கிறது என்கிறத நாம் ஒவ்வொருவரும் புரிந்து செயற்படக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.